ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளி ஜெஷிலேருந்து என் பேர் ஜெஷி. ஸோ நான் இந்த சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டில் வரும். ஸோ இல்லைனா காட்டாது. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட ஒரு ஆண்டி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 14 இயர்ஸில் ஒரு டாட்டர் இருக்குது. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப நிறைய ஆக்னியாக இருக்குது. ஸோ அதுக்கான ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து சொல்லுங்கள் மேம்னு நான் அப்பயும் அவங்க கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணிட்டேன். ஸோ இருந்தாலும் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்க நிறைய டீனேஜர்ஸ்க்காக யூஸ் ஆகுமே சொல்லிட்டு இன்னைக்கு டீனேஜர்ஸ்க்கான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனை தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ்னால அவங்க ஸ்கின்ல அதிகப்படியான எண்ணெய் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ ஆயில் செக்ரேஷன் நடக்கும். ஸோ சீபம் ப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ இதனால அவங்களுக்கு அதிகமான ஆக்னி, அதுக்கப்புறம் வந்து ஸ்கேல்ஃபில் அதிகமான ஆயில் ப்ரொடக்ஷனால அவங்களுக்கு டேண்ட்ரஃப் வரதுக்கு ரொம்ப நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளத்தெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஒரு சிம்பிளான ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த ஸ்கின் கேர் ரொட்டீன்லேயே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளென்சர். ஸோ நார்மலாக நம்ம டீனேஜர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் குளிச்சுட்டு ஸோ அதோட அவ்வளோதான். அதுக்கப்புறம் நிறையா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ஸ்கூலுக்கு காலேஜஸ்க்கு நிறையா போவாங்க. ஸோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு தூங்க போகிற டயத்தில் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணாமலே வந்து படுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி படுக்கும்போது ஹோல் டே ஆன டர்ட் பொல்யூஷன் எல்லாமே சேர்ந்து நம்ம ஃபேஸையும் சரி ஸ்கின்னையும் ரொம்பவே டேமேஜ் பண்ணுவோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் காலையிலையும் நைட்லேயும் கண்டிப்பாக முகத்தை கழுவுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி முகத்தில் யூஸ் பண்ணுற சோப்பை உடம்புக்கு யூஸ் பண்ணக்கூடாது. உடம்புக்கு யூஸ் பண்ணுற சோப்பை முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ சோப்புன்னு நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே காட்டியிருக்கிற சோப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த சோப் வந்து முகத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுற சோப். ஸோ மைல்டான ஆக்னிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த சோப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் ரொம்ப அதிகமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேணாம், சிம்பிளாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் மாதிரியான ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஜென்டிலாக இருக்கிற ஃபேஸ் வாஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் உங்கள் ஸ்கின் வந்து இப்போ தான் ரொம்ப புதுசு உங்கள் ஸ்கின் கேருக்கு. நீங்கள் எடுத்த உடனேவே அதிகப்படியான கெமிக்கல் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை டேமேஜ் பண்ண ரொம்ப மைல்டு ஜென்டில் கிளென்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்குன்னு சில கிளென்சர் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அதை போல் ஆயிலி ஸ்கின்னுக்கும் சில கிளென்சர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கும் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸோ அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து இந்த சிடிஎம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர். ஸோ இந்த ப்ராசஸை கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். டோனர் எல்லாம் இப்போ உங்கள் வயசுக்கு வந்து அது யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. கிளென்சர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன். ஸோ இது 3 மட்டும் போதுமானது. சிஎம்எஸ். ஸோ இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணாவே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். ஸோ அதுவுமே வந்து ஆயிலி ஸ்கின்கான மாய்ஸ்சரைசர் நான் இங்கே தனியாக கொடுத்துருக்கேன். அதுபோல் ட்ரை ஸ்கின்னுக்கான மாய்ஸ்சரைசரும் தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும். நம்ம வந்து ஒரு 16 இயர்ஸ் மேலே ஆச்சுனாவே வந்து நம்ம நிறையா வெயிலுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகும். சின்ன பிள்ளையிலேயுமே ஆயிருப்போம். ஸோ அது வந்து நம்மளுக்கு நிறையா எஃபெக்ட் பண்ணியிருக்காது. ஏன்னா வந்து ஒரு டீனேஜர்னு வரும்போது நம்மளுக்கு நிறையா ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதனால ஆயில் செக்ரேஷன் ஆகுது. அதனால வந்து நம்மளுக்கு நிறைய ஆக்னி ஆகுது. ஸோ ஆக்னியில் வந்து ரொம்ப சன் எக்ஸ்போஷர் இருக்கும்போது நம்ம ஸ்கின் ஓவராக டேமேஜ் ஆகும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் சிம்பிளான ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சன்ஸ்க்ரீனுமே கூட நான் ட்ரை ஸ்கின்னுக்கு தனி சன்ஸ்க்ரீன், ஆயிலி ஸ்கின்க்கு தனி சன்ஸ்க்ரீன் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து அதை செக் பண்ணி உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ மார்னிங் ரொட்டீனில் என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி கிளென்சர் அண்ட் மாய்ஸ்சரைசர் இஸ் எனஃப். சப்போஸ் நீங்கள் வந்து ரொம்ப வெளியில் சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறீங்கன்னா நீங்கள் ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். ஸோ நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனில் கிளென்சர் அண்ட் மாய்ஸ்சரைசர். அவங்க ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 19, 18 வயசு ஆகுது. அவங்க வந்து ரெட்டினால் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப தப்புங்க. இந்த வயசுல உங்களுக்கு ரெட்டினால் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம இன்ஸ்டாகிராம்ல பார்க்குறது எல்லாமே வந்து எல்லாருக்கும் போடுறதுக்கு இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்கன்னா, அதாவது அவங்கவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரியே யூஸ் பண்ணுறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இப்போ டீனேஜர்ஸ்க்கு ரெட்டினா, நியாசினமைட் ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா பிக் நோ. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க கண்டதையும் போட்டு உங்க ஸ்கின்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காதீங்க. காசு வேஸ்ட்டு. அப்புறம் பேரண்ட்ஸ் கிட்ட ரொம்ப திட்டு வாங்குவீங்க. ஸோ அதனால சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சிம்பிளான கிளென்சர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் இஸ் வெரி வெரி எனஃப். அதையும்
தாண்டி எனக்கு ஒரு சீரம் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஆக்னி வந்து எதனால வருது? ரொம்ப அதிகமான ஆயில் ப்ரொடக்ஷனால வருது. ஸோ அதுக்காக வெறும் சாலிசிலிக் ஆசிட் சீரம் மட்டும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ ஆக்னி ஸ்கின் இருக்கிறவங்க சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணிட்டு, அது உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னா, சாலிசிலிக் ஆசிட் சீரம் வந்து ட்ரை பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஆயிலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் ஆகும். ஆக்னி ப்ராப்ளமும் கண்டிப்பா குறையும். ஆக்னி டார்க் ஸ்பாட்ஸும் கண்டிப்பா குறையும். இப்போ 4த் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆக்னிய தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டோன்ட் டச் யுவர் ஆக்னி. ஸோ இது வந்து நெறைய பேர் இது பண்ணுவாங்க. ஒரு டீனேஜர்ஸ பொறுத்தவரையும் அவங்களுக்கு பிம்பிள் வந்து புதுசு. ஸோ புதுசா நம்ம ஃபுல் ஹோல் ஃபேஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல பிம்பிள் வந்திருக்கும். ஸோ அது மேல கைய வச்சு அத நோண்டி விட்டு, குத்தி விட்டு, ஸோ அத ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி பண்ணும்போது, அது ஒரு 1 மந்த்ல என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப நெறைய ஸ்காரா மாறிடும். ஸோ ரொம்ப பிடிவாதமான ஸ்காரா மாறிடும். அப்புறம் அத போக்க வைக்கிறதுக்காக நீங்க கண்டத ட்ரை பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஆக்னில வந்து நீங்க கை வைக்காத மாரி பார்த்துக்கோங்க. ஸோ 5த் வந்து பார்த்தீங்கன்னா, டோன்ட் ட்ரை டூ மெனி ப்ராடக்ட்ஸ். ஸோ இதையுமே வந்து எல்லாருமே பண்ணுவீங்க. ஸோ ஒரு ஃபேஸ் வாஷோ, ஒரு மாய்ஸ்சரைசரோ வாங்குவீங்க. அது செட் ஆவறதுக்கு ஒரு 20 டேஸ் ஆகும். அதுக்குள்ளாரையே அது நெறைய பிம்பிள் வருது. அது என் ஸ்கின்னுக்கு செட் ஆகலன்னு நெனச்சுக்கிட்டு, அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ வந்து காச வேஸ்ட் பண்ணி வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்ஸையும் நீங்க ட்ரை பண்ணீங்கனாலும், அது செட் ஆகறதுக்கு ஒரு 1 மாசம் ஆகும். ஸோ 1 மாசம் கழிச்சு நீங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அதோட கிராஜுவலான டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயே நீங்க வந்து தப்பா நெனச்சுட்டு கண்ட கண்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அத கண்டிப்பா கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்க. அது உங்க ஸ்கின்ன வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிடும். கீப் யுவர் பில்லோ கவர் அண்ட் ஃபோன் கேஸ் அண்ட் வந்து ஃபேஸ் டவல் இது எல்லாத்தையும் கிளீனா வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. பில்லோ கவர் வந்து 2 நாளைக்கு ஒரு தடவ வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஃபோன் கேஸ வந்து அடிக்கடி டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா வைப் பண்ணி விட்டுடுங்க. ஏன்னா வந்து ஃபோன் இப்படி வச்சு பேசும்போது இந்த இடத்துல நெறைய ஆக்னி வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அத மாதிரி வந்து உங்களோட பில்லோ கவரையும் வந்து சேஞ்ச் பண்ணுங்க. ஏன்னா பில்லோ கவர் வந்து நெறைய நம்ம ஃபேஸ மாத்தி மாத்தி வச்சு படுப்போம். ஸோ அந்த மாரி படுக்கும்போது நெறைய ஃப்ரிக்ஷன்னால உங்க ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ அதுல இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாம் உங்க ஸ்கின்னுக்கு டைரக்ட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அத அவாய்ட் பண்றதுக்கு தான் 2 நாளைக்கு ஒரு தடவ பில்லோ கவர் வந்து கண்டிப்பா வாஷ் பண்ணணும். ஃபேஸ் டவலையும் 2 நாளைக்கு ஒரு தடவ வாஷ் பண்ணிடுங்க. பிகாஸ் பாடிக்கு யூஸ் பண்ற டவல் வந்து அப்படியே ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணீங்கன்னா, அதுல இருக்க ஜெர்ம்ஸ் அண்ட் பாக்டீரியாஸ் உங்களோட ஃபேஸ்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதே மாதிரி ஃபேஸ் டவல நீங்க யூஸ் பண்ணும்போது 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வாஷ் பண்ணிருங்க. 7th வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி 3 டைம்ஸ் வாஷ் யுவர் ஹேர். ஸோ வாரத்துக்கு ஒரு 3 நாளாவது கம்பல்சரி நீங்க ஹேர் வாஷ் எடுக்கணும். பிகாஸ் உங்களுக்கு நெறைய ஸ்வெட் அண்ட் டர்ட் வந்து உங்க ஸ்கால்ப்லயோ அம் ஸோ வாரத்துக்கு 3 தடவ கண்டிப்பா ஹேர் வாஷ் எடுங்க. ஸோ இந்த மாரி எடுக்கிறனால உங்களுக்கு பிம்பிள் வர சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்க ஹேர்ல வந்து ஸ்கால்ப்ல நெறைய அழுக்கு, நாத்தம், ஸ்மெல், ஸ்வெட்டிங் ஸோ இது எல்லாமே இருக்கும். ஸோ அப்படியே வந்து ஸ்வெட்டிங் மூலியமா அந்த ஜெர்ம்ஸ் அண்ட் பாக்டீரியாஸ் உங்க ஃபேஸ்க்கு வரும். ஸோ ஃபேஸ்க்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க கண்டுக்காம இருப்பீங்க. அது பிம்பிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அதே ஸ்வெட்டோடயே நீங்க நைட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணாம படுப்பீங்க. அது ஓவர் டைம் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த நாள்ல நெறைய பிம்பிள் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. 2 டைம் முகம் கழுவுங்க. அதே மாதிரி 2 நாளைக்கு ஒரு தடவ ஹேர வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நல்லா மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணுங்க. ஸோ அப்பதான் அழுக்கெல்லாம் போகும். 8த் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்தியான ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நம்ம இதுவரைக்கும் நம்ம எப்படி இருந்தோமோ, ஆனா டீனேஜ்ன்னு வரும்போது நம்மளுக்கு நெறைய ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கறனால, நம்ம அப்ப என்ன பண்ணாலும் அது வந்து தப்பா தான் முடியும். ஸோ அதனால சொல்லிட்டு ஒரு ஹெல்தியான ஒரு ஃபுட் ஸ்டைல வந்து ஃபாலோ பண்ணுங்க. விஷயம் பார்த்தீங்கன்னா, அவாய்ட் ஜங்க் ஃபுட்ஸ். வீக்லி ஒன்ஸ் சீட் மீல் இஸ் ஓகே. பட் அதே வந்து கன்டினியூஸா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்க ஆக்னி வந்து ரொம்ப ட்ரிகர் ஆகும். ஸோ அது மாரி வந்து எனாஃபா ஒரு 8 ஹவர்ஸ் ஸ்லீப்பும், ஒரு 3 லிட்டர் வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஸோ எல்லாத்துலயுமே நான் இத வந்து சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு தூக்கமும், தண்ணியும் இருந்தாவே நம்ம ஸ்கின் வந்து பாதி ஹெல்த்தியா இருக்கும். ஸோ அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிப்போங்க. இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட்ல விக்கிற நைட் கிரீம் அண்ட் டே கிரீம் தயவு செஞ்சு அத வாங்கவே வாங்காதீங்க. ஸோ அதுல வந்து ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே செட் ஆகாது. ஸோ நான் இப்பயுமே சொல்றேன். நானுமே இந்த வயசுலயும் கூட ஸோ அதில போட்டிருக்கிற அதிகப்படியான கெமிக்கல்ஸ் வந்து நம்ம டீனேஜர்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணும்போது, நம்ம ஸ்கின் வந்து அதுக்கு அடிக்ட் ஆயிடும். காலப்போக்குல வேற ஏதாவது நம்ம யூஸ் பண்ணும்போது, அது ரொம்ப வொர்ஸா மாறும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் சிம்பிள் கிளென்சர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் இஸ் வெரி வெரி எனஃப். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான பிரஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ டாட்டா பை பாய்.